வணக்கம். சொல்வதெல்லாம் உண்மை. நேர்களே, இன்னைக்கு ஒரு கணவன் வந்திருக்காரு நம்ம நிகழ்ச்சிக்கு. செத்தாலும் சாவனே தவிர இந்த மனைவியோட நான் வாழ மாட்டேன், ஜெயிலுக்கு போகவும் நான் ரெடி, என்ன ஆக்ஷன் எடுத்தாலும் ரெடி, ஆனா இந்த மனைவி எனக்கு வேண்டாம், நான் வேலைக்கும் போக மாட்டேன், எதுவும் செய்ய மாட்டேன், ஆனா இன்னொரு பெண் தொடர்பையும் விட மாட்டேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? ஆனா உள்ளுக்குள்ள பெரிய சோகம். பாப்போம். உங்க பேர் என்ன? விநாயகமூர்த்தி. உங்க பேரு? முத்துக்குமார் மேடம். முத்துக்குமார். எங்க இருந்து வர்றீங்க ரெண்டு பேரும்? நான் வந்து சைதாப்பேட்டில இருந்து வரேன், சின்னமலையில இருந்து வரேன். சரி. என்னுடைய சொந்த ஊர் வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் காரணப்பிரிச்சானூர் ஊர். காரணப்பிரிச்சானூர். காரணப்பிரிச்சானூர். ஆமா, சரி. விழுப்புரம் மாவட்டத்தில். சரி. அங்கிருந்து வந்து எங்க அக்கா வந்து பக்கத்து ஊர்ல கொடுத்தாங்க, எங்க பெரியம்மா பொண்ணு. சரி. மாமனும் மச்சானும் சேர்ந்து எதுக்கு வந்திருக்கீங்க? நம்ம வழக்கமா நம்ம நிகழ்ச்சிக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வருவாங்க, அம்மா அப்பா குழந்தைகளோட வருவாங்க, குழந்தையும் அம்மா வருவாங்க. இது எப்படி புதுசா இருக்குது? மாமனும் மச்சானும் சேர்ந்து எனக்கு வந்திருக்கீங்க, இவ்வளவு உற்சாகமா வந்திருக்கிறீங்க. என்ன மேட்டர்? அப்படின்னு மேடம், இது வந்து அக்கா எங்க அக்கா வந்து லைஃப் வந்து வேஸ்டா போச்சு. இப்ப நீங்க வந்திருக்கிறது உங்க பெரியம்மா பொண்ணுக்காக? ஆமா ஆமா. பெரியம்மா பொண்ணு மேல தப்பா இல்ல மச்சான் மேல தப்பா? மச்சான் மேல வந்து மச்சான் மேல. மச்சான் மேல தான். மச்சான் மேல தான் தப்பு. என்ன பண்றாரு அவரு? அவர் வந்து எல்லா வேலையும் செய்வார், விவசாயம் செய்வார், கரும்பாட்ட போவார். எந்த ஊர்ல இருக்கிறாங்க அவங்க எல்லாம்? அவர் இப்ப வந்து ஒதியத்தூர்ல இருக்கிறாங்க, ரெண்டு பேரும். ஒதியத்தூர் அது வந்து எங்க ஊர் பக்கத்துல. அது விழுப்புரம் மாவட்டம் தான். அங்கதான் இருக்கிறாங்க ரெண்டு பேரும், அங்கதான் ஊர்ல இருக்காங்க. சரி. அப்புறம் நான் வந்துட்டு எங்க அக்கா வந்து இப்ப கல்யாணம் பண்ணி கொடுத்து 10 வருஷம் முன்னாடி கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. சரி. கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. ஆரம்பத்துல நல்லா தான் இருந்தாங்க. அவங்க இருந்துட்டு கொஞ்ச நாள்ல வந்து கொல்லிக்கு போயிட்டு மாடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க. ஒரு 4 வயசு குழந்தை கையில, பையன், பொண்ணு பெரியவ. மாடு மேய்ச்சிட்டுக்குள்ள பையன் வந்து கிணத்துல ஊந்துட்டான். அதை வந்து இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அதை பார்த்து அதிர்ச்சியில் இவங்க வந்து மைண்ட் சேஞ்ச் ஆகி போச்சு. குழந்தை விழுந்து போச்சு அப்படின்ட்டு மேடம். குழந்தைய போய் காவந்து பண்ண அவங்களுக்கு நீச்சல் தெரியாது, கிணத்துல ஊந்துட்டாங்க. ஆனா மைண்ட் சேஞ்ச். யாரு காவந்து என்ன பண்ணது, குழந்தை விட்டுட்டாங்க, குழந்தை இறந்து போச்சு. மைண்ட் சேஞ்ச். குழந்தை இறந்து போச்சுன்ட்டு மூளை அவங்களுக்கு மாதிரி ஆகி போச்சு. அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமா 2 வருஷமா வந்து அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கு. ஆக்சுவலி இப்போ உங்க அக்கா வந்து, அவங்க பேர் என்ன? சுகுணா. சுகுணா அக்கா வந்து நாங்க முதல்ல பார்த்தோம். அவங்கள பார்த்தா கொஞ்சம் வித்தியாசமா தான் தெரிஞ்சது, மனசு சரியில்லாத மாதிரி. அதனாலதான் முதல்ல தெளிவா இருக்கட்டுமே உங்களை கூப்பிட்டு பேசணும், தெளிவா சொல்லணுமே மேட்டருங்கிறதுனால. இவங்களுக்கு மனசு அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்ன பண்ணி போச்சு, மைண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து அம்மா வீட்டுல வந்து பொண்ணை தூக்கிட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி இருக்காங்க, இங்க யாரும் பாத்துக்க ஆள் கிடையாது. இங்க ஹஸ்பண்ட் வீட்டுல பாத்துக்கல, யாரும் பாத்துக்க ஆள் கிடையாது, பாத்துக்க மாட்டாங்க. அதனால வந்து அவங்க வீட்டுக்கு எடுத்து போயிட்டு அவங்க ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க. ஏற்கனவே இன்னொரு பெண் குழந்தை வேற இருக்கு. இல்ல, ஒரு பையன் ஒரு பொண்ணு. பொண்ணு பெரியவா, பையன் செத்துட்டான். பொண்ணு வந்து அம்மா வீட்டு, அது தங்கச்சி, உங்களுக்கு சுகுணாவுடைய தங்கச்சி வீட்டு குழந்தை இல்ல அவங்க தூக்கி நாங்க வளர்த்துக்கிறோம். பொம்பளை குழந்தை அங்க அனுப்பிச்சிட்டாங்க. அவங்க இருக்கிறாங்க. அவங்க அம்மா வீட்டுல ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க. அந்த தம்பியா பார்த்தாங்க, பார்க்கலாம் சொல்ல பார்த்தாங்க, ஓரளவு பார்த்தாங்க. நம்ம சொல்ற அளவுக்கு பார்த்தா நம்ம அவ்வளவு மைண்ட் போய் பார்க்கல. அவர் வந்து அப்புறம் இருந்தாங்க, ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்தாங்க. பார்த்துட்டு ஓரளவு பார்த்தாங்க. அதுக்கப்புறம் வந்து மைண்ட் சேஞ்ச் ஆகி கொஞ்சம் ஒரு நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. வந்துட்ட உடனே இவர் வந்து என்ன சொன்னாரு, வந்துட்டு போவார் வீட்டுக்கு. அப்புறம் வந்து வீட்டில் வரக்குள்ள அவங்க ஹஸ்பண்டுக்குள்ள சண்டை. இவர் சுகுணா வீட்டுக்காரர் வந்து பாபு அவர் பேரு. அவர் போய் சுகுணா அடிப்பாரு, உதைப்பாரு. எங்க மாமியார் வீட்டுல மனைவியே வந்து பாத்துட்டு போறப்பவே சண்டை வந்து அடிப்பாரு. சாவடிக்கே ட்ரை பண்ணிருக்காரு. ஐயோ, இது வந்து சுகுணா கிட்ட கேட்டு பாருங்க. எனக்கு சுகுணா சொன்னாங்க சாவடிக்க ட்ரை பண்ணு, தலைக்காணி எடுத்து மூஞ்சி மேல வச்சு போனோம். ஆமா, அந்த மாதிரி ட்ரை பண்ணிருக்கேன். அப்போ வந்து என்ன பண்ணாங்க, அண்ணன் தம்பிலாம் சேர்ந்து அடிச்சிருக்காங்க. அடிச்சிட்ட உடனே அவன் கோபத்துல வரும் போவான். உங்க மாமா வர்றாரு, வாங்க வாங்க உட்காருங்க, வாங்க. நீங்க சொல்ற மாமா இவர் தானா? இவர்தான், சுகுணாவோட ஹஸ்பண்ட். ஆமா, பாபுங்களா? நீங்க நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க? நான் ஒதியத்தூர்ல இருக்கேன். ஒதியத்தூர்லயே இருக்கீங்க. என்ன பண்றீங்க அங்க? விவசாயம் தான். விவசாயம். என்ன ஆச்சுங்க, என்ன பண்ணீங்க? மேடம், எனக்கு வந்து கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது. சரி. 2 குழந்தை, ஒரு பொண்ணு ஒரு பையன். சரி. ஒரு பையன் வந்து இயற்கையாக கிணத்துல விழுந்து செத்துட்டான். தரக்கடத்துல விழுந்து செத்து போயிட்டாரு. அப்போ நான் என்ன பண்ணேன், விவசாயம் தான் செய்வோம், மற்ற வேலையெல்லாம் நான் போக மாட்டோம். அது சரி, கிராமத்துல அதுதானே பண்ணுவாங்க, மாடு கண்ணு வச்சிருப்பாங்க. போயின்னு இருக்கு பார்த்து எங்கள் கழனியில் நெல் பயிருக்கு மருந்து அடிக்கும் போது என் கண்ணில் மருந்து பட்டுச்சு. உங்க கண்ணில்? ஆமாம். ஆடாடாடா. 2 கண்ணுமே தெரியாது. இப்போதான் ஆபரேஷன் பண்ணி இப்ப அந்த கண் 2 கண்ணும் தெரியுது. 2 கண்ணும் தெரியுதா? சரி. என் பையன் செத்த உடனே 2 கண்ணுமே தெரியாத போது என்ன கெட்ட நேரம். எங்க ஒய்ஃபோட அண்ணன் வந்து நடு அண்ணன் வந்து 2 கண்ணும் பார்வை தெரியாத உனக்கு எப்படி சம்பாரிச்சு போட போறான், நீ வா வீட்டுக்கு போவோம். இன்னும் அவர் வந்து இட்டுன்னு போயிட்டாரு.
தங்கச்சி மேல அவ்வளவு பாசமா கூட்டிட்டு போயிட்டாரு, இவங்களும் போயிட்டாங்க. நான் கேட்டது எதுவும் இல்லையே, உங்க மனைவிக்கு வந்து குழந்தை இறந்த அதிர்ச்சியில மனநிலை கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருந்ததுன்னு சொல்றாங்களே. இல்லையே. இல்லையா? என்ன அவங்க வந்து இட்டுன்னு போன பிறகு நான் ஏன் இட்டுன்னு போறீங்கன்னு கேட்டேன். அவங்க எந்த பதிலும் சொல்ல. எங்க வீட்டுக்கு வா, நான் பேசிக்கும் என்று சொன்னாங்க. நான் என்ன பண்ண, தனியா போனேன். தனியா போகும்போது எங்க ஒய்ஃபோட அண்ணன், 3வது அண்ணன் என்னை அடிச்சிட்டாரு. கையில ஒரு கத்தியால வெட்டுனது. ஐயோ, உங்க மச்சானர் வெட்டினதா அது? எதுக்கு அப்படி வெட்டுறாங்க? கூப்பிட போகும்போது உனக்கு கண்ணு தெரியல, நீ எங்கிருந்து போய் சம்பாரிச்சு போட போற, என் தங்கச்சி என் வீட்லயே இருக்கட்டும் இன்னும் அவங்க என்ன பிரச்சனை பண்ணி அடிச்சது. ஓ சரி. நான் அப்படியே உடனே வந்துட்டேன் வீட்டுக்கு. சரி. வீட்டுக்கு வந்து சரி கண்ணு தெரியலையான்ட்டு உங்களையும் பார்த்துக்க யாரும் இல்லை, என்னை பார்த்துக்க யாரும் இல்லை. ஏன்னா எங்கள் வீட்டில் இருந்தேன்னா எங்கள் அப்பா கிட்ட பேசினாலும் எங்கள் அண்ணன் கிட்ட பேசினாலும் எங்கள் ஒய்ஃப் என்ன பண்ண என் சொத்தை பூரா எழுதி வாங்குறேன்னு அவங்ககிட்ட போய் அசிங்கமாக திட்டும். எங்கள் அப்பாவை போய் தொடப்பத்தை எடுத்து போய் அடிக்க போவோம். ஐயோ, அடிக்க போவோம். அட்ஜஸ்ட் பண்ணதே இல்லை. அட்ஜஸ்ட் பண்ணதே கிடையாது. எங்கள் அண்ணன் கிட்ட போய் பேசினா அண்ணன் பொண்டாட்டி வச்சுக்கிறியாடான்னு கேட்கும். ஐயோ, அவன் பொண்டாட்டி மேலே ஆசைப்பட்டியா, அவங்ககிட்ட தான் போறேன்னு கேட்கும். நான் ஆரம்பத்துல இருந்தே அப்படித்தானா? ஆரம்பத்துல இருந்தே இதே போல தான் பிரச்சனை. சரி. நான் எதுக்குமே கேட்கறது கிடையாது. சரி. அப்படி இருக்கும்போது அதனால நீங்க உங்க குடும்பத்தை விட்டு தள்ளினாப்லயே இருந்திருக்கீங்க. ஆமா, நான் அவங்க எங்க குடும்பம் அவங்க குடும்பம் தான் நான் தனியா இருக்குது. அவங்க எங்க அண்ணன்கிட்டே எங்க அப்பா கிட்டே யார்கிட்டயும் ஒட்டு ஒரு வச்சுக்கிறது கிடையாது. ஒரே அண்ணன் தானே உங்களுக்கு? எனக்கு ஒரு அண்ணன், ஒரு தம்பி, ஒரு அக்கா. சரி. யாருடையுமே உங்களுக்கு யாருக்கிட்டயுமே நான் விட்டு வர வச்சுக்கிறதுல. ஏன்னா இது வந்து அசிங்கமா பேசும், மற்றவங்களை பத்தி தப்பா பேசும். சரி சரி. இப்ப தம்பி கிட்ட போய் பேசினா தம்பி பொண்டாட்டி வந்து வச்சுக்கிறேன்னு தம்பி கிட்ட போய் சண்டை வாங்குவோம், தம்பி பொண்டாட்டி கிட்ட சண்டை வாங்குவோம். இந்த உண்மையெல்லாம் தெரியுமா விநாயகமூர்த்தி உங்களுக்கு? அவங்க வீட்டுக்குள்ள பிரச்சனை தெரியும். இப்ப இவரு சொல்றது உண்மையா பொய்யான்னு வந்து நான் நேரம் நின்று நீங்க வந்து மேடம் என் ஊர்ல வந்து விசாரிங்க. விசாரிச்சுட்டு நீங்க எந்த தப்பா தான் நீங்க என்ன பதில் சொல்றீங்க நான் கேக்குறேன். சரி. அப்புறம் வேற? அப்புறமா கண்ணு தெரியாத போது அவங்க அண்ணன் போய் என்னை அடிச்சிட்ட பிறகு நான் வந்தேன். திருப்பி வந்து என்ன பண்ணா, எங்க அப்பா, எங்க அண்ணன், எங்க ஊர் தலைவர், எங்க பங்காளி சித்தவா பெரியப்பா எல்லாம் கார் வச்சுன்னு அவங்க ஊருக்கு போனோம். அவங்க ஊர் தலைவர்கிட்ட போய் உட்காந்து பேசி, இது போல உங்க மருமகனுக்கு கண்ணு தெரியல, நீங்க வந்துதான் அதை சரி பண்ணி விடணும். நாளைக்கு வந்து அவன் நீங்க இன்னைக்கு வந்தீங்கன்னா அவனுக்கு உண்டான நிலமோ எதா இருந்தாலும் உங்களுக்கு நாங்க பதில் சொல்லுவோம். நீங்க வரலன்னா நாளைக்கு அவன் வித்து செலவு பண்றானோ வச்சு செலவு பண்றானோ அதுக்கு வந்து நாங்க பொறுப்பு கிடையாது. அவங்க சொல்லி கூப்பிட்டாங்க. அப்படியே அவங்க நடான வந்து இட்டும் போனவரு என்ன பண்ணிட்டாரு, உன்னுடைய பேர்ல இருக்கிற சொத்து வீடு எல்லாம் என் தங்கச்சி பேருக்கு லிஸ்ட் பண்ணு, நாங்க அனுப்பி வைக்கிறோம். எப்படி இருக்குது? அதானே அவங்க கேட்டாங்க. எங்க அப்பா என்ன பண்ணாரு, அப்படியெல்லாம் நாங்க பண்ண மாட்டோம். உங்க பொண்ணு வாழ போது உங்க மருமகன் வாழ போறாங்க. நீங்க இன்னைக்கு எழுதி வாங்கினா அவனுக்கு கண்ணு தெரியலன்ட்டு எழுதி விட்டு போட்டீங்கன்னா நாளைக்கு யாரு பதில் சொல்லுவாங்க? கரெக்ட். உங்க அப்பா பாயிண்ட் நியாயம் தான். எங்க அப்பா எங்க அண்ணனு கேக்குறாங்க இப்படி. சரி. அப்படி எழுதி வச்சதான் அனுப்புவோம்னாங்க. சரி. அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சரி. ஆனா அண்ணன் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுல வந்து என்ன பண்ணா, எங்க அண்ணன் கிட்ட போயிட்டு எனக்கு வந்து ஆபரேஷன் பண்ணணும், நீ என்ன செலவு பண்ணே பண்ணு, நான் ஏத்துக்கிறேன்னா. அதே என் சொந்த அண்ணனே என்ன பண்ணாரு, சொந்த அண்ணனே உன்னுடைய நிலத்தை பூரா என் மேல அடமானம் போடு, அப்பதான் பணம் தருவான். ஆபரேஷனுக்கு? ஆபரேஷனுக்கு ரொம்ப செலவாச்சோ? 25,000 ஆச்சு. சரி. அவங்க என்ன சொன்னாங்க, நீ 1 லட்ச ரூபாய்க்கு அவன் சொத்தை பூரா ஊடு நிலத்தெல்லாம் அடமானம் போடு, அடமானம் போட்டினா தான் நான் உனக்கு வந்து பணம் தருவான். பாருங்களேன், முழுக்க அப்படியே சொத்தை எடுத்துக்கிற மாதிரி. ஆமா, இப்ப அடமானம் போட்டுட்டான். போட்டுதான் இப்ப பணம் கொடுத்துக்கிறாங்க. சரி. அப்புறமா இவங்க என்ன பண்ணாங்க, நாங்களும் என்ன பண்ணோம், சரி பார்த்துட்டு இவங்க எங்க அண்ணன் இட்டும் போயிட்டு இவங்க நிலத்தெல்லாம் எழுதி வாங்கின்னு அப்புறமா போயிட்டு பாண்டிச்சேரியில் மருத்துவமனை இட்டுமே சேர்த்து 2 கண்ணுமே ஒரே மாசத்துல 2 கண்ணு ஆப்ரேஷன் பண்ணாங்க. ஆப்ரேஷன் பண்ணி யார் உங்க அண்ணனே பண்ணாரு? ஆமா, எங்க அண்ணனே பண்ணி கொண்டாந்து வீட்டுல விட்டாங்க. வீட்டுல விட்டு நாங்க ஆப்ரேஷன் அவங்க வீட்டுல போய் கூட்டு வர வந்தோம் பாரு. கூட்டுட்டு வந்த 10 நாள் சின்ன வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சான். என்னுடைய பொண்டாட்டி என் கூட சேர்ந்து வாழ்ந்தா நீங்க வாய்ப்பு எனக்கு உதவி பண்ணுங்க, நான் வக்கீல் நோட்டீஸ் முதல்ல அனுப்பிச்சான். வர சொல்லி அனுப்பிச்சிங்களா? டைவர்ஸ் வேணும்னு கேட்டு வர சொல்லி தான் அனுப்பிச்சான். உண்மையா இல்ல? நீ சொன்னதான் கேட்கணும். அது இல்ல, நான் ஆதாரம் சொல்றேன். இதெல்லாம் எதுவும் தெரியாது உங்களுக்கு? இவர் போய் சுகுணாவை கூப்பிட்டது உண்மை. இல்ல, இவர் வந்து நோட்டீஸ் அனுப்பிச்சது சொன்னாங்களே தவிர அனுப்பிச்சாரு என்னன்னு தெரியாது. எல்லாம் சேர்ந்து அடிச்சது தெரியுமா? அவரை அடிச்சுதான் கேள்விப்பட்டிருக்கேன். தப்பா தப்பு இல்லையா? அடிச்சிருக்காங்க, அந்த அளவுக்கு இவர் பண்ணிருக்காரு. இப்ப போன பண்ணாரு இல்ல, அவர்கிட்ட கேளுங்க. என்ன பண்ணீங்க? அடிக்கிற அளவுக்கு என்ன பண்ணீங்க? அது வெட்டு குத்து வெட்டு காயம் பண்ற அளவுக்கு என்ன பண்ணீங்க? மேடம் நீங்க சொல்ற ரைட்டு. யாருமே வந்து சும்மா அடிக்க மாட்டாங்க. அப்படித்தான் இருந்தாலும் ஒருத்தர் அடிக்கலாமா, வெட்டலாமா? அவர் எந்த மச்சான ஒரு கூட பிறந்த சகோதரியை கல்யாணம் பண்ணவரை அப்படி அடிக்கலாமா? என்ன பண்ணீங்க அந்த அளவுக்கு நீங்க? அது வந்து அவங்க நான் கூப்பிட போகும்போது முதல்ல பஞ்சாயத்து வச்சு எல்லாரும் கூப்பிட போகும்போது அனுப்ப மாட்டேன்ட்டாங்க.
அப்புறம் முதல்ல போய் நான் தனியாக கூட்டுக்காங்கன்னா அப்புறம் எல்லாரும் கும்பலாக கூட்டிட்டு போனோம் பாரு. அதுக்கப்புறம் தான் இது அவங்க அடித்த பிறகு தான் நான் எல்லாரையும் கூட்டிட்டு போனேன். சரி நம்ம தனியாக போனால் தானே அடிக்கிறாங்க. அது எப்படி மேடம், அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் அனாவசியமாக வந்து இப்போ வழியாக போயிட்டு ஒருத்தங்க அடிச்சாங்கன்னா எதுக்கு அடிச்சு என்ன ரீசன் இல்லாமல் அவங்க இது பண்ண மாட்டாங்க. அப்படிப்பட்ட குடும்பத்தை போயிட்டு அனாவசியமாக எப்படி வெட்டுவாங்க? கத்தி தூக்குற அளவுக்கு அவங்க வெட்டுறாங்கன்னா ஒரு எந்த முறை நடந்திருந்தா ஒரு அந்த அளவுக்கு நடந்திருக்கும் சொல்லுங்க. என்ன பண்ணீங்க? நாங்க என்ன பண்ணோம் மேடம், இவங்க வந்து என்னுடைய அவங்களுடைய நோக்கம் போயிட்டு அந்த வீட்டை குடும்பம் அவங்களுடைய நோக்கமே என்ன மேடம், என்னுடைய வேலை இருக்கிறது பூரா எழுதி வாங்கி விடணும்னு அவங்களுடைய நோக்கம். எப்படி? நிலம் வீடுலாம் எழுதி வாங்கணும். நீங்க அடமானம் வச்சிட்டீங்களே, இப்ப உங்க அண்ணன் அதை உஷாரா வாங்கிட்டாரு எழுதி. இப்போ ஆமா, நீங்க பண்ணதுக்கு அவங்க வாங்கிக்கினாங்க. நீங்க வந்து யாரும் ஆதரவு கொடுக்கல, அன்னைக்கு வந்து அவங்க தான் உதவினாங்க, அதனால அவங்க எழுதி வாங்கிக்கினாங்க. இப்ப என்ன நீங்க என்ன கேக்குறீங்க? இப்ப உங்க மனைவி என்ன கேக்குறாங்க? என்ன வேணும்? சொத்துக்கு ஆசைப்படுறீங்களா? அவர் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாரு? என் சொத்தை அவங்க அடைய ஆசைப்படுறாங்க. இவர் சொத்தை அவங்க அடைய ஆசைப்படல. சரி, ஏன் இப்ப என்ன கையில வெட்டணும்? என்ன காரணம்? நான் கூப்பிட என் மனைவி என் கூட வாழணும் தான் நான் கூப்பிட போனேன். கரெக்ட். அப்ப ஏன் என்ன வெட்டணும்? அதுவும் குழந்தை இறந்து கொஞ்ச நாள் தான் இருக்கு, ஹஸ்பண்டுக்கு கண்ணு பறி போயிருக்கு. இந்த டைம்ல போய் உங்க சகோதரி கூட்டிட்டு போனதே தப்பு சுகுணாவை. அந்த டயத்துல அவங்களுக்கு தான் மனநிலை பாதிக்கப்பட்டது. இல்லையா, நீ ஆதாரம் காட்ட. நான் மனநிலை பாதிக்கப்பட்டா நானே கொண்டாந்து உங்க வீட்டுல விட்டு வரேன். என் ஒய்ஃபுக்கு மனநிலை பாதிக்கப்படுங்க, நீங்க வச்சு சரி பண்ணுங்க, என்னால முடியலைங்க. வாங்க, இவங்க தான் சுகுணாவா? உட்காருங்க சுகுணா. சொல்வதில்